வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அதிரடி வகுப்பு. ஆம் நண்பர்களே, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த திசா புத்தி மற்றும் கோச்சாரத்தை வைத்து பலனெடுக்கும் வித்தை. நண்பர்களே, வருகின்ற 23/6/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி அளவிலே ஜூம் வகுப்பாக 7 நாள் வகுப்பு 2500 ரூபாய் கட்டணத்திலே எடுக்கப் போகிறேன். நண்பர்களே, ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வு இந்த நேரத்தில் இப்படித்தான் நடைபெறும் என்பதனை துல்லியமாக கூற முடியுமா? முடியும். அது தசாபுத்தி ரீதியிலா அல்லது கோச்சார ரீதியிலா அல்லது இரண்டும் இணைகின்ற ஒரு புள்ளி இருக்கிறதா, அதன் மூலியமாக அது எதுவென்பதனை உங்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற திசா புத்தி கோச்சாரம், திசா புத்தியிலா கோச்சாரத்திலா, எப்படி கோச்சாரத்தை பலன் எடுத்து சொல்ல வேண்டும், எப்படி திசா புத்தியில் பலன் சொல்ல வேண்டும், கோச்சாரம் சொல்வது என்ன, திசா புத்தி அந்த டைமில் சொல்வது என்ன என்பதனை உதாரண ஜாதகங்கள் மூலம் விளக்கி சொல்ல போகிறேன். நண்பர்களே, திசை என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, அந்தரம் என்றால் என்ன, சூட்சுமம் என்றால் என்ன, பிராணன் என்றால் என்ன என்பதனை, பிராணத்தின் முக்கியத்துவங்களை, கோச்சாரத்திலே குரு, சனி, ராகு, கேது இவைகள் மட்டும்தான் இருக்கின்றனவா? அன்றே நமது முன்னோர்கள் சொன்னார்கள். இன்று வரை நாம் அதை கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். சந்திராஷ்டமம் என்றால் பயப்படுகிறோம், அது கோச்சாரம் தான். ஏழரை சனி என்றால் பயப்படுகிறோம், அது கோச்சாரம் தான். அஷ்டம சனி என்றால் பயப்படுகிறோம், அது கோச்சாரம் தான். அஷ்டம குரு என்றால் பயப்படுகிறோம், அது கோச்சாரம் தான். கண்டக சனி என்றால் பயப்படுகிறோம், அது கோச்சாரம் தான். இப்படி கோச்சாரத்திலே பல விஷயங்களை பெரும் கிரகங்களுக்கு மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு செவ்வாய் ஒரு கோச்சாரத்திலே ஒரு இடத்திற்கு வந்தால் என்ன செய்வார், ஒரு குரு வந்தால் என்ன செய்வார், ஒரு சுக்கிரன் வந்தால் என்ன செய்வார், ஒரு சந்திரன் வந்தால் என்ன செய்வார், இப்படி பல பல விஷயங்களை நண்பர்களே, இந்த வகுப்பானது உங்களுக்கு ஒரு கண் திறக்கும் வகுப்பாக, ஒரு அற்புத வகுப்பாக, நீங்கள் இதுவரை திசா புத்தியை பற்றி சரியான ஒரு விளக்கம் இல்லாமல் அல்லது கோச்சாரத்தை பற்றி ஒரு சரியான விளக்கம் தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு மிக எளிய கட்டணத்திலே 2500 ரூபாய் கட்டணத்திலே அற்புத வகுப்பை தரப்போகிறேன். நண்பர்களே, இது மட்டுமல்ல, ஒரு திசை ஏன் கல்யாண திசையாக வருகிறது, ஏன் மரண திசையாக வருகிறது, பாதகாதிபதி மாரகாதிபதி திசைகள் எவ்வாறு வேலை செய்கின்றன, அப்பொழுது நடக்கும் கோச்சாரம் எப்படி செய்கிறது, ஒரு திசையை ஒரு திசாநாதன், உதாரணமாக சனி திசை ஒருவருக்கு நடக்கிறது என்றால் கோச்சாரத்தில் சனி பகவானின் நிலை பார்க்கப்பட வேண்டுமா, இப்படி பல விஷயங்கள். உதாரணமாக சந்திர திசை நடக்கிறது, கோச்சாரத்தில் சந்திரனை பார்க்க வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் விடை இருக்கிறது நண்பர்களே. உங்களுடைய ஒவ்வொரு நொடியும் இறைவன் கொடுத்த பரிசு. வந்தவுடன் நாம் சொல்லுவோம், ஐயா உங்களது தந்தை ஒரு விபத்து கண்டம் சர்ஜரியிலே இந்த நேரம் படுத்திருப்பார் என்றிருப்போம். கரெக்டாக ஒரு மாதம் முன்னாடி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். எப்படி ஐயா சொன்னீர்கள் என்று ஆச்சரியப்பட்டு போவார்கள். ஐயா இன்னும் 2 மாதம் கழித்து, 2 மாதம் 5 நாள் கழித்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகிறது, 1 வருடத்துக்கு இருக்க போகிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்போம்.
அந்த ஒரு வருடம் அவருக்கு அற்புதமான காலமாக இருக்கும். ஐயா எப்படி சொன்னீர்கள் என்பார். இப்படி பல பல அதிசயங்களை நாம் இந்த ஜோதிடத்திலே நிகழ்த்தி வருகிறோம். அந்த உதாரண ஜாதகங்களை அந்த ஜாதகர்களின் அனுமதி பெற்று உங்களுக்கு இந்த கோச்சாரமா திசாபுத்தியா என்கின்ற வகுப்பில் தரப்போகிறேன் நண்பர்களே. அதே போல ஒரு திசை எப்படி மிகுந்த அதிசயத்தக்க பலன்களை தருகிறது, ஒரு திசை ஏன் ஒருவரை கண்ணா பின்னா என்று கஷ்டப்படுத்துகிறது, இயல்பிலேயே அந்த திசைக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறதா, இல்லை ஏதேனும் ஒரு திசையில் ஒரு பகுதி மட்டும் கஷ்டப்படுத்துகிறதா என்பதனை எல்லாம் சொல்லி, ஆண் வீடு பெண் வீடு, இப்போ ஒரு கிரகத்திற்கு நீங்கள் உதாரணமாக பாருங்கள், மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் 2க்கும் 7க்கும் சுக்கிரனே அதிபதியாக வருவார். அவர் 2ஆம் அதிபதி பலனை தருவாரா 7ஆம் அதிபதி பலனை தருவாரா என்பதனை எப்படி சொல்லுவது? அது அந்த திசையில் சுக்கிர திசையில் 20 வருடம் என்றால் அதில் எத்தனை வருடங்கள் அந்த 2ஆம் அதிபதி பலனை தருவார், எதை முந்தி கொண்டு தருவார், எதை பின்னாடி தருவார் என்பதனை எல்லாம் எப்படி ஐயா சொல்வது என்று குழப்பமாக இருக்கிறதா? நண்பர்களே, விட்டுவிடுங்கள் என்னிடம். உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். மிக எளிமையாக ஒரு ஆண் வீடு பெண் வீடு என்பதனை எப்படி பிரித்து பார்க்க வேண்டும், எத்தனை வருடங்கள் ஒரு திசா புத்தியிலே அந்த பலன் நடக்கும் என்பதனை எல்லாம் விரிவாக ஒரு தெளிவாக சொல்லித்தரப்போகிறேன். கோச்சாரத்திலே 4 கிரகங்கள் மட்டும் இயங்கவில்லை, 9 கிரகங்களும் இயங்குகின்றன. அது மட்டுமல்ல, மாந்தி நின்ற தசாநாதன் என்ன செய்வார், கேது நின்ற தசாநாதன் என்ன செய்வார், ராகு நின்ற தசாநாதன் என்ன செய்வார், இப்படியெல்லாம் இருக்கிறது நண்பர்களே. அதே போல புத்திநாதன், தசாநாதன், புத்திநாதன், கோச்சாரநாதன் இவைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றன, ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான பலன்கள் நடக்கிறது நண்பர்களே. ஜாதகத்திலே உங்களுக்கு ஒரு பலன், நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீர்கள். எப்பொழுது ஆவீர்கள்? அதுதான் இந்த திசா புத்தி கோச்சார். நீங்கள் அடிபட போகிறீர்கள். எப்பொழுது அடிபட போகிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு விபத்து நடக்க போகிறது, அல்லது ஏதாவது ஒரு ஆபரேஷன் நடக்க போகிறது. எப்பொழுது நடக்க போகிறது? எந்த நாள் நடக்க போகிறது? எந்த நேரத்தில் நடக்க போகிறது? எந்த மாதத்தில் நடக்க போகிறது? எந்த வருடத்தில் நடக்க, அதுதான் இது. ரொம்ப வண்டி வாங்க போகிறீர்கள், எப்பொழுது அது? திருமணம் அமைய போகிறது, எப்பொழுது அது? ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது, எப்பொழுது அது? உங்கள் பேரனுக்கு கல்யாணம் நடக்குது, எப்படி? உங்களுக்கு ஒரு வழக்கு வரப்போகிறது, அது எப்பொழுது? பதவி உயர்வு கிடைக்க போகிறது, அது எப்பொழுது? பதவியிலே உங்களுக்கு பெட்டிஷன் வரப்போகிறது, அது எப்பொழுது? இப்படி எல்லா நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நேரங்களை அல்லது நடந்து முடிந்து விட்ட நேரங்களை எப்படி சொல்லுவது? இதைத்தான் இந்த வகுப்பிலே திசா புத்திக்கு எப்படி பலன், கோச்சாரத்துக்கு எப்படி பலன் என்பதனை எல்லாம் விளக்கி எது ஆக சிறந்த ஒரு அற்புத பலன்களை உங்களுக்கு தருகின்றது, எப்படி எளிமையாக நண்பர்களே. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ 2 குனியவன் 7ல் போய் உட்கார்ந்து 7ல் இருந்து 6ஆம் அதிபதியை பார்த்து 8ஆம் அதிபதி, இப்படி எல்லாம் இல்லை. ஒரே பலன் சொன்னா அப்படியே இருக்கும். இதுவரை நான் சொல்லிய பலன்கள் எல்லாம் சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் நடந்து கொண்டே வருகிறது. எஸ் ஆர் நோ என்றால் எஸ் என்பதுதான் நமது தாரக மந்திரம். அதை இந்த திசாபுத்தி வகுப்பிலே இன்னும் மக்களுக்கு தெளிவாக, இது திசாபுத்தியின் அப்டேட்ஸ், இது கோச்சாரத்தின் அப்டேட்ஸ். இதுவரை நான் பார்த்து வந்த அதிசயங்களை உங்களுக்கு விளக்கப் போகிறேன். ஒரு திசா புத்தி எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துவது, ஒரு கண்டம் தரக்கூடிய திசையை கூட எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுமா? ஒரு பிரச்சனைக்குரிய இப்போ ஏவலட்சுமி நடக்குது, அது எப்படி நமக்கு சாதகமாக பயன் தருமாறு செய்ய முடியுமா? அதற்குத்தான் இந்த ஜோதிடம் உதவுகிறது நண்பர்களே.
எப்பேற்பட்ட கெட்ட நேரங்களையும் நல்ல நேரம் ஆக்கிக் கொள்ள உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் இந்த திசா புத்தி வகுப்பில் நீங்கள் சேர்வீர்கள். சேர்ந்து திசா புத்தி கோச்சார வகுப்பில் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் சேர்ந்து கட்டாயம் பயன்பெறுவீர்கள். நண்பர்களே, இதுவரை சொல்லாத அனைத்து விஷயங்களையும் இந்த திசா புத்தி வகுப்பில் கோச்சார வகுப்பில் உடைத்து காட்டப் போகிறேன். 7 நாள் என்று சொல்கிறோம், ஒரு நாளும் அப்படி நடக்கப் போவதில்லை. எத்தனையோ நாட்கள், அதிகப்படியான நாட்கள் நடத்தத்தான் போகிறோம். நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இல்லாவிட்டால் எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு வகுப்பு உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் நேரடியாக பயன்பெறலாம். உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நான் நடத்தும் விதிகள் அப்படியே பொருந்துகின்றவா இல்லையா என்பதனை 100% வகுப்பில் நிரூபித்து காண்பிப்பேன். என்னுடைய ஒவ்வொரு வகுப்புகளும் அப்படித்தான் நடக்கின்றன. அப்படித்தான் இந்த வகுப்பும் இருக்கப் போகிறது. வருகின்ற 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திசா புத்தியா கோச்சாரமா அல்லது இரண்டும் இணைந்ததா, இணைத்து பலன் எப்படி எடுப்பது, எப்படி எதிர்காலத்தை துல்லியமாக கூறுவது, கடந்த காலத்தை துல்லியமாக கூறுவது, இவற்றை விளக்கி சொல்லப் போகிறேன். இந்த வகுப்பை பங்கு பெற்று பயன்பெறுங்கள். கடைசி நேரம் வரை காத்து கொண்டில்லாமல் சீக்கிரமாகவே கட்டணத்தை 2500 ரூபாயை கட்டி உடனே சேர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. உங்கள் ஈரோடு கோபு ஐயா.